ஒரு அழகான சூப்பரான நெய் பொடி இட்லி செய்யலாம் வாங்க. நம்மக்கிட்ட மினி இட்லி தட்டு இருக்குது. இதில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். தோசை பேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாவை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் சால்ட்டு ஈவனாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இது மினி இட்லி தட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான இட்லி தட்டுலேயே இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி ஸ்டீமரில் வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 minutes அதுக்குள்ளே நல்லா ஈவனாக குக் ஆயிரும். பார்த்திங்கன்னாவே தெரியும். அதில் அது மினி இட்லி வேறு, ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூனு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ லைட்டாக ஹீட் ஆன உடனே உளுத்தம்பருப்பு ஒரு கொஞ்சமாக, கடலைப்பருப்பு கொஞ்சம், அதுக்குள்ளே கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4-5 லீஃப் கறி லீஃபு, ஒரு 3-4 வரமிளகா 2 கிள்ளி அதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கிறேன். நல்லா டாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த மினி இட்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நெய் ஃபுல்லாக அது கூட எல்லாம் இந்த ஆனியன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இட்லி பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இட்லி பொடி. நான் சக்தி மசாலாவில் தான் இட்லி பொடி யூஸ் பண்ணுறேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் டச்சாக கொரியாண்டர் போட்டு இறக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பெரிய இட்லி கட் பண்ணி யூஸ் பண்ணாலும் பெருசாக டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட மினி தட்டு